அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நாம 3வது மந்திரம் பார்க்கிறோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवद् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरि ओम. நம்ம தொடர்ந்து மந்திர புஷ்பம் அப்படிங்கக்கூடிய வேத மந்திரங்களை நாம பார்த்துட்டு வரோம். இந்த வேத மந்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இடையேயான ஒரு சம்பந்தத்தை நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே வருகிறது. மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன சம்பந்தம், எப்படியெல்லாம் காரியங்கள் நிகழ்கிறது, மனித வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது அப்படிங்கறத எல்லாம் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. முந்தைய வகுப்புல 2வது மந்திரத்துல நாம என்ன பார்த்தோம்னா, புத்தி தான் காரணம்னு பார்த்தோம். வாழ்க்கையினுடைய அனுபவங்களுக்கு புத்தி ஒரு காரணமாட்டு இருக்கு. அனுபவங்கள் தான் வாழ்க்கைக்கு காரணம். வாழ்க்கைக்கு காரணமே அனுபவங்கள் தான். அப்போ அந்த அனுபவங்கள் யாருக்கு? மனசுக்கு. அப்ப அந்த மனசுக்கு விஷயங்கள் எங்க இருந்து எங்க போய் சேருது அப்படின்னா புத்தியில இருந்து போகுது அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப அந்த புத்திக்கு விஷயங்கள் எப்படி போகுது அப்படின்னா புலன்கள் மூலமாட்டு போகுது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ இந்த மந்திரம் புலன்கள் மூலமாட்டு கிரகிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எப்படி புத்திக்கு போகுது. அப்ப அதுக்கு ஏதாவது ஒண்ணு அங்க நடக்கணும்ல. அப்ப அது புலன்கள் மூலமாட்டு காது கேக்குது அப்படிங்கும்போது அந்த விஷயம் எப்படி அது புத்திக்கு போய் அது என்னதுன்னு சொல்லிட்டு பகுத்து ஆராய்ந்து அது ஒரு தனித்த ஒரு அகங்காரத்துக்கு அது எப்படி காரணமாட்டு ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. அப்போ இதனுடைய சம்பந்தத்தை பத்தி பேசுது. அப்போ புத்திக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்ப அது என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பத்தி இந்த 3வது மந்திரம் பேசுது. முதல்ல 3வது மந்திரம் என்னன்னு பாத்துடலாம். ஓம் வாயுர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோ வாயோராயதனம் வேதா ஆயதனவான் பவதி आपो वै वायोरायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति. இது 3வது மந்திரம். இந்த 3வது மந்திரம் வாயுவை பத்தி பேசுது. வாயுனா காற்று. யாரொருவன் நீரின் ஆதாரத்தை அறிகின்றானோ அவன் தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான். யாரொருவன் காற்றே நீரின் ஆதாரம் என்று அறிந்து கொள்கிறானோ அவன் தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான். யாரொருவன் காற்றின் ஆதாரத்தை அறிகிறானோ அவனே தன்னில் நிலை பெற்றவன் ஆகிறான். கடைசி இது என்ன சொல்ல வருது? நீர் தாங்க காற்றின் ஆதாரம் அப்படின்னு சொல்லி, நீர்தான் காற்றின் ஆதாரம் என்று யார் ஒருவர் இவ்வாறு புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெற்ற பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் ஆசீர்வாதம் பண்ணது. இந்த மந்திர புஷ்பம் முழுக்க முழுக்க ஆசீர்வாதம் தான்.
பாக்கியசாலி பாக்கியசாலின்னு தான் அது ஆசீர்வாதம் பண்ணுது. சகல ஐஸ்வர்யங்களையும் அடைவான். யார் ஒருவன்கிறத அது முன்னாடி வச்சிருது. இப்ப இதுல பாருங்க, யார் ஒருவன் நீரின் ஆதாரத்தை அறிகின்றானோ, இங்க நீர் அப்படிங்கறது நாம என்னன்னு பார்த்தோம்? அனுபவங்கள். அப்போ நீரின் ஆதாரத்தை யார் அறிகிறார்கள்? இந்த அனுபவத்திற்கு காரணம் எது? ஏற்கனவே நம்ம புத்தி உங்களுக்கு. இப்ப இதுல என்ன சொல்ல வருது? காற்றுதாங்க நீரினுடைய ஆதாரம். அனுபவங்களுக்கு ஆதாரம் காற்றுதான். அப்ப காற்றுக்கு ஆதாரம் என்னது? அதுவும் அனுபவங்கள் தாங்க காரணம். இப்படியாக ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்டேதான் இருக்கே தவிர ரெண்டும் ஒன்றிலிருந்து வேறாக இல்லை அப்படிங்கறத இந்த மந்திரம் சொல்லுது. இப்ப பார்ப்போம். இது பிரபஞ்சத்துக்குடைய இதுல நாம எடுத்துக்கிட்டோம்னா காற்று இன்னொன்னு காற்றினுடைய இயல்பு என்னது? கடத்துறது. இது இங்க இருக்கக்கூடிய ஒரு துரும்பை இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போயிடும். காற்று வீசும் இயல்பு. மூச்சு வாங்குவது புசு புசுன்னு மூச்சு வாங்குது இல்லையா? அப்போ காற்றுக்கு வீசுவதுன்னு ஒரு இயல்பு, கடத்துறதுங்கிறது ஒரு இயல்பு. இப்போ நெருப்பு உக்ரமாட்டு எரியுதுன்னு வைப்போம். ஒரு இடத்துல நெருப்பு இருக்கு. காற்று அடிச்சதுன்னா அந்த நெருப்பு எப்படி எரியும்? தக 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 தகன்னு கொழுந்து விட்டு இன்னமும் பெருசா பக்குன்னு பிடிச்சு எரியும். அது நம்மளுடைய அனுபவ உண்மை இல்லையா? அப்போ இங்க பாருங்க, இதே காற்று நமக்கு உள்ளவும் ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது? நம்ம வேகமாட்டு ஓடிக்கிட்டு வரோம்னு வைங்க, மூச்சு எப்படி இருக்கும்? ரொம்ப மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கி மூச்சு முட்டிக்கிட்டு ரொம்ப ஸ்பீடாட்டு நம்ம மூச்சு விடுவோம் இல்லையா? அப்ப அந்த மூச்சு விடுறது நமக்கு அறியாமலேயே ஒரு உஷ்ணத்தை கொடுத்து நம்ம கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன கேட்போம்? ஒரு காத்து தாங்க கேட்போம். எப்படி ஒரு சம்பந்தம் பாருங்க. இது இயல்புல நமக்கு நம்மள அறியாமலேயே நம்ம இந்தந்த விஷயங்களை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? ரொம்ப ஓடிக்கிட்டு வரோம். எங்கேயோ ரொம்ப அதிகமாட்டு சிரமமான ஒரு வேலைகள், எல்லாமே கடினமான ஒரு வேலைகளை நம்ம செய்யும் பொழுது அந்த மூச்சு நம்மளுக்கு வாங்குறதுங்கும் போது நமக்கு ஒரு ஓய்வு தேவைப்படுகிறதுன்னு தோணுது. உடம்பு ரொம்ப ஒரு தளர்வாட்டு ஃபீல் பண்ணுது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு காத்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்துக்கிறோம். அந்த மூச்சை நம்ம ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு. இது நமக்குள்ள இருக்கு இல்லையா? ஆனா இது நமக்கு உள்ள இருக்கிறதுக்கு நம்ம பாக்குறோம். இந்த காத்த நாம நமக்கு உள்ள போயிட்டு வரக்கூடிய இந்த ஒரு காத்த நம்ம என்ன சொல்றோம்? பிராணன்னு சொல்றோம். வெளியில வரக்கூடியது ஒரே காத்து. அது என்ன சூறாவளி காத்தாட்டு இருந்ததுனாலும் சரிதான், அது தென்றலாக வீசினாலும் சரிதான், நாம் அது சொல்றது காத்து. நமக்குள்ளமும் ஒரு காத்து உள்ளுக்குள்ள போயிட்டு வந்துட்டு உடம்ப இயக்கிக்கிட்டு இருக்குது. இத நாம என்ன சொல்றோம்? பிராணன்னு சொல்றோம். அப்போ இந்த பிராணன் எப்படி உதவுறதுன்னா, உலகத்துல உள்ள பொருள்களை புரிந்து கொள்வதற்கு இந்த வாயு அல்லது இந்த பிராணன் பிரக்ஞைக்கு அல்லது இந்த உணர்விற்கு உதவுகிறது. உணர்விற்கு உதவுகிறது. ஓ, காது ஒரு சப்தத்தை கேட்ட உடனேயே, காது ஒரு சப்தத்தை கேட்கறதுங்கிறது ஒரு உணர்வு, ஒரு சப்தம், அவ்வளவேதான். ஆனா அந்த சப்தத்தை கேட்கறதுக்கு இது இன்ன சப்தம் அப்படிங்கறத காது வழியாட்டு தானே உள்ள போகுது இல்லையா? அப்போ காது இங்க என்ன பண்ணுதுன்னா, அந்த சப்தத்தை கிரகித்து அது உள்ளே அந்த மூளைக்கு கொண்டு போய் இதுதான் அப்படிங்க கூடியது அந்த ஒரு சப்தத்தை அதுக்கு என்ன கேக்குதோ கேட்ட வண்ணம் அது மூளைக்கு டிராவல் பண்ணிருது. இங்க உள்ளுக்குள்ளவையே இந்த ஒரு ப்ராசஸர் ஓடுது. நம்ம இப்போ வெளியில கடிகாரம் முள்ளு ஓடுதுங்கிறது தெரியும். ஆனா அத ஓபன் பண்ணி பாத்துட்டோம்னாக்கா உள்ளுக்குள்ள சின்ன சின்ன பல்லு மாதிரி அந்த சக்கரங்கள் ஓடுறத நம்ம பாக்குறோம் இல்லையா? அதே மாதிரி
உள்ளுக்குள்ள இந்த ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. அப்ப பாருங்க, புலன்கள் வழியாக விஷயங்களை, அது என்ன சப்தத்தை கேட்டதோ கேட்டதை அப்படியே அதை கிரகித்து அதை மூளைக்கு கடத்துகின்ற ஒரு கடத்தி தாங்க இந்த பிராணம். இது இந்த வேலையே செய்யுது. ஆனா நம்ம இப்ப பொதுவா நம்ம என்ன சொல்றோம், எனக்கு காது கேக்குது, எனக்கு மூக்கு நல்ல மூக்காட்டு இருக்கு, எனக்கு மூக்கு சுவாசம் பண்ணுது, என்னுடைய கண்ணு நல்ல கண்ணாட்டு இருக்கு, எனக்கு எல்லாத்தையுமே பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பாருங்க, இந்த கண்ணு, காது, மூக்கு இது எல்லாமேயே வெறும்னா ஒரு கோளகங்கள் தான். கோளகம் அப்படின்னா வெறும் ஒரு உறுப்பு. அதாவது காது அது எல்லாமே ஒரு உறுப்பு, உடல் உறுப்பு. காது இருக்கு, ஆனா கேட்கிற சக்தி இல்லாமலும் இருக்கு இல்லையா? சப்தத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி இல்லாம இருந்ததுன்னா அந்த காதை நம்ம என்ன சொல்றோம், குறையுள்ளதாட்டு தான் பாக்குறோம். அப்ப காது எனக்கு இருக்கணும், ஆனா காதுக்கு கேட்கிற சக்தியும் சேர்ந்து இருக்கணும் இல்லையா? அப்படின்னா தான் அது காது பர்ஃபெக்டாட்டு இருக்கு. அப்ப அது வேலை செய்யறதையும் சேர்த்துதான் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி இந்த கண்ணு, காது, மூக்கு இது எல்லாமேயே வெறும்னா ஒரு கோளகங்கள் தான். இந்த கோளகங்கள் என்ன பண்ணுது, காது, கண்ணு, அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படிங்கிறது இந்த 5 விஷயங்களும் தான் புற விஷயங்களை நமக்கு கொண்டு சேர்க்குது, உள்ளுக்குள்ள கொண்டு வருது. அப்போ வெளியில உள்ள விஷயங்களுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் இந்த 5 விஷயங்கள் தான். எதெல்லாம்? கண்ணு, காது, தோல். இப்போ கண்ணு என்ன பண்ணும்? ரூபத்தை பார்க்கிறது, காது சப்தத்தை கேட்கிறது, மூக்கு வாசனைகளை நுகர்கிறது, நாக்கு சுவைகளை அறிகிறது, தோல் தொடு உணர்வு மூலமாக ஒரு அறிவை கொடுக்கிறது இல்லையா? அப்போ இந்த 5ஐயும் நம்ம என்ன சொல்றோம்? ஞான இந்திரியங்கள்னு சொல்றோம். இந்த 5ஐயும் ஞான இந்திரியங்கள். ஞானம் அறிவு. அப்ப என்ன சொல்லுது? ஒரு அறிவை நமக்கு கொடுக்கிறது. அப்போ பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, அந்த விஷயம் இதன் மூலமாட்டு தான் நமக்கு உள்ளவையே டிராவல் பண்ணுது. இது வேலை செய்யலைன்னா எந்த விஷயமும் உள்ளுக்குள்ள போகாது. காது கேட்காதவனுக்கு பெரிய ஒரு கச்சேரியே நடந்துகிட்டு இருந்ததுனாலும், அவனுக்கு ஒரு லாட்டரி டிக்கெட்ல இவ்வளவு ரூபாய் நீ லாட்டரி எடுத்திருக்கிற, உனக்கு 10 கோடி ரூபாய் உனக்கு விழுந்திருக்குன்னு சொன்னாலும் அவனுக்கு அது தெரியவது இல்லை. ஏன்னா காது அவனுக்கு கேட்காது. அப்போ நம்ம என்ன பண்றோம், அவனுக்கு புரிய வைக்கிற மெத்தட்ல வேற ஏதாவதுதான் நம்ம பாக்குறோமே தவிர, வெறுமனே எந்த ஒரு சப்தமும் அவனுக்கு எந்த விதமான வேறுபாடையும் அவனுக்கு உள்ள ஏற்படுத்துவது இல்லை. ஏன்னா அது அவனுக்கு தெரியாது. அதுதாங்க அதுக்கு காரணம். அப்ப பாருங்க, அப்போ இது எல்லாமேயே வெறும் கோளகங்கள் மட்டும்தான். ஆனால் இவை பிரபஞ்சத்தில் இருந்து அந்தந்த கோளகங்களுக்கு உண்டான குணங்களை கிரகிக்கின்ற அல்லது உள்வாங்குகின்ற சக்திகள், அதுதான் இந்திரியங்கள். அப்பதான் அதுக்கு பேரு இந்திரியங்கள்னு ஆகுது. அது வரைக்கும் அது வெறும் ஒரு உறுப்புகள் தான். என்ன செய்யுது? அந்தந்த குணங்களை கிரகிக்கிறது. எந்தெந்த குணங்கள்? கண்ணு ஒரு ரூபத்தை பார்க்கிறதுங்கிறது அதனுடைய குணம். அப்போ பார்க்கிறதுங்கிறது அந்த கிரகித்தால் மட்டுமே தான் அது, அந்த ஒரு சக்தியை பெற்றுக்கொண்டால் மட்டுமே தான் அது இந்திரியம்னு ஆகிறது தவிர, மற்றபடி அது இருந்தும் இல்லாததுக்கு சமம்தான். கண்ணு இருக்கு, ஆனா பார்வை தெரியல இல்லையா? கண்ணு இருக்கு, ஆனா பார்வை தெரியல. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? கண்ணு தெரியலன்னு தான் சொல்றோம். காது இருக்கு, ஆனா காது கேட்கல, தெரியாது. காது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அதிகப்படியான சூடான பானங்களை தொடர்ந்து குடித்து கொண்டு இருப்பதனால அந்த டேஸ்ட் பட்டுன்னு சொல்லுவோம் நாக்குல, அந்த நுனியில அந்த டேஸ்ட் பட்டு போயிடுச்சுன்னு உண்டுமானால் நாக்கு ருச்சியையும் அறியாது இல்லையா?
அப்ப பாருங்க, காது கேட்டா, மூக்கு சுவாசத்தை நன்றாக உணர்ந்து கொண்டால், கண்கள் காட்சிகளை சரியாக பார்த்தால், நாக்கு சுவைகளை சரியாக அறிந்து கொண்டு இருக்குமானால் மட்டுமே தான் அவைகள் அந்த புலன்கள் நன்றாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம யூகம் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த கண்ணு, காது, மூக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே எங்க ஏற்பட்டுட்டு இருக்குது? பொதுவா பாருங்க, சாதாரணமா எல்லாம் வெளியில தாங்க பாயுது. ஏதாவது விஷயங்கள் கிடைக்குமான்னு சொல்லிக்கிட்டு, கண்ண தொறந்த உடனேயே கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கணும். இந்த கண்ணு எல்லா விஷயங்களையுமே பாக்குது. காது வெளியில கேட்கக்கூடிய அந்த ஒரு சப்தங்களை கிரகிக்க ஆரம்பிக்கிறது. ஆனா, இந்த இந்திரியங்கள் நமக்கே தோணும். என்ன எப்ப பார்த்தாலும் அது வெளியிலவே தான் ஓடிக்கிட்டு இருக்குதா? அப்படின்னா, சில சமயங்கள்ல பாருங்க, உள்ளுக்குள்ளவும் இத்தனையும் நடந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு, கனவு நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு கண்ணு இருக்கு, என் கண்ணு அதனால நான் அத பார்க்கிறேன். காது இருக்கு, அந்த சப்தத்த கேட்க தானே செய்யும். நான் அத மாட்டேன்னு நான் என்ன ஒதுக்க முடியுமான்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா, நீங்க அதே கண்ணு, காது எல்லாமே இருக்கு. நீங்க ராத்திரிக்கு தூங்குறீங்க. தூங்கும்போது கனவுல உங்களுக்கு சப்தம் கேக்குது. நீங்க அந்த சப்தத்தை அனுபவிக்கிறீர்கள். இல்லையா? கனவுல ஒரு சப்தம் கேக்குது. அந்த சப்தத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். கண்கள் காட்சிகளை பார்க்கின்றன. அங்க ஒரு சினிமாவே ஓடுது. நிஜ வாழ்க்கையில எப்படி ஒரு விஷயங்களோட நீங்க பயணிக்கிறீர்களோ, அதே மாதிரி கனவுகள்லயும் ஓடுது. கனவுகள்லயும் ஏன்னா பர்ச்சேஸ் எல்லாமே பண்றீங்க. இல்லையா? சந்தோஷமாட்டு இருக்கிறீங்க. அங்க ஒரு குடும்பத்தோட நடத்துக்கிறீங்க. அப்ப அங்கேயும் கண்கள் அங்கேயும் அந்த கண்கள் பார்க்குது. வாசனைகளை மூக்கு நுகர்கிறது. மல்லிகைப்பூ சொப்பனத்துல பார்க்கும்போது மல்லிகைப்பூ என்ன ஒரு வாசனை இல்லையா? அப்புறமா தொடு உணர்வு தன்னுடைய மனையாள் அல்லது கணவனுடைய ஸ்பர்ஷத்தை உணருது. அப்ப பாருங்க, இது அவ்வளவுமேயே கண்ணு, காது, மூக்கு இது எல்லாமேயே புறத்துல தான் ஓடுது அப்படின்னா பார்த்தா, அது வெளியில உள்ள விஷயங்களையும் பார்க்கல. அது கற்பனை தனக்கு தானாகவே இத்தனை விஷயங்களுமேயே கனவுலயும் அது எல்லாத்தையுமே அனுபவிக்குது. இந்த இந்திரியங்கள் மூலமா மனசு. சரி, இப்ப இது கனவுலயும் விட்டுருவோம், நனவுலயும் விட்டுருவோம். அப்படி இருந்தும் பாருங்க, நீங்க 2 காதையும் பொத்திக்கோங்க. காத பொத்திக்கிட்டீங்கன்னா, அந்த காற்றினுடைய சஞ்சாரம் கேக்கும். புஸ்ன்னு ஒரு சவுண்ட் கேக்கும். சிலப்போ வயத்துல கடமுட கடமுடன்னு ஒரு சவுண்ட் கேக்கும் இல்லையா? அந்த சவுண்டையும் காது கேக்கும். நமக்கு உள்ள இருந்தே. அப்ப தொடு உணர்வு நமக்குள்ளவேயே எப்படி இருக்கும்? நாம இப்போ சில்லுன்னு தண்ணி குடிக்கிறோம்னு வைங்களேன், அது தொண்டைக்குள்ள பட்டவுடனே, ஆஹா! எவ்வளவு சுகமா குளுமையா இருக்கு அப்படிங்கிறோம். உணவு பதார்த்தங்கள் நம்ம ஏதாவது சூடாட்டு சாப்பிடும்போது, தொண்டையில படும்போது, நம்ம என்ன சொல்றோம்? அது சூடாட்டு உள்ள டிராவல் பண்றது வரைக்கும் நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்லையா? ஒரு தண்ணி குடிக்கிறோம்னா, அந்த தண்ணி அப்படியே உள்ள போகுறது வரைக்கும் ஃபீல் பண்ணுவோம். அப்போ தொடு உணர்வு இயல்பாகவேயே உள்ளுக்குள்ளேயும் ஒண்ணு நடக்குது. கண்ண மூடினா இருட்டுன்னு தெரியுது, வெளிச்சம்னு ஒண்ணு நாம அனுபவிக்கிறோம். இல்லையா? கண்ண மூடிக்கிட்டோம்னா ஒரு இருட்டுங்கிறது ஒண்ணு தெரியுது, வெளிச்சம்னு ஒண்ணு தெரியுது. அடுத்தது சுவைன்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க ஒரு ஏப்பம் விடுறோம். நல்லா சாப்பிட்டு நம்ம ஒரு ஏப்பம் விடுறோம் அல்லது ஒரு வாமிட் பண்றோம்னு உண்டுமானால், அதுல ஒரு வாசனையையும் அவன் உணர்கிறான், சுவையையும் அவன் உணர்கிறான். ஏப்பம் புளிச்ச ஏப்பமாட்டு வருதுங்க. நான் இன்னைக்கு இந்த சாப்பிட்ட இந்த சாப்பாடோடைய வாசனையாட்டே வருதுங்க. சொல்றோம் இல்லையா? அப்ப பாருங்க, சுவையையும் அறிகிறான், வாசனையையும் அறிகிறான். அப்போ இந்த வெளியிலவேயே தெரியாம உள்ளுக்குள்ளவேயே ஒரு கருவி அத்தனையுமேயே இயக்கிக்கிட்டு இருந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்குது பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் அந்தக்கரணம்னு பேரு.
இது எப்படி? இந்த ஒரு செயலை யாரு செய்கிறார்களோ அந்த செயலுக்கும் செயல் படுத்துபவருக்கும் இடையேயான ஒரு சம்பந்தம். இது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. இப்போ நான் காட்சிகளை பார்க்கிறேன்ங்கிறது எனக்கும் அந்த காட்சிக்குமானதுதான். என் கண்ணுக்கு அந்த ஒரு காட்சி தெரிகிறது. நான் அந்த காட்சியை பார்க்கிறேன். என்னுடைய கண்ணு. அது என்னுடைய அனுபவமாட்டு இருக்கும். இது பார்க்கிறவங்க யாரு யாரு பார்க்கிறாங்களோ பார்க்கிறவர்களுக்கும் அதுக்கும் இடையேயான ஒரு சம்பந்தமாட்டு தான் போகுது. அப்போ இந்திரியங்கள் விஷயங்களோடு சம்பந்தப்படும் போது அவைகளின் குணதோஷங்களோடு சேர்ந்தேதான் மூளைக்கு விஷயங்கள் பதிவாகிறது. இது நம்ம நேத்திக்கும் பார்த்துட்டோம். அதே விஷயங்களே அதுதான். இன்னைக்கு எப்படின்னாக்கா இந்த குண விஷயங்களோடவையே தான் இந்த பிராணன் சம்பந்தத்தை கொண்டு வந்து அது மூளைக்கு கடத்துகிறது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நமக்குள்ளவேயே ஒரு அறிவு இருக்கு பாருங்களேன். இந்த அறிவு காதால கேக்குறது, காது கேக்குது. இப்போ ஒரு தீபாவளி சமயத்துல எல்லாருமே பட்டாசு வெடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? இப்ப ரோட்ல வந்த உடனே காலம்பரை எழுந்திருந்து வெளியில வந்து பாக்குறோம். என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாக்குறோம். ஒரு சுவாசம் வீட்டுல சமையல் பண்ணக்கூடிய வாசனை வருது. வாசல்ல வெடி போடக்கூடிய சத்தம் கேக்குது. பக்கத்து வீட்டு அந்த ஆளு ஐயா அந்த அம்மா குடும்பத்துல உள்ளவங்க எல்லாமே புது ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறாங்கிறத கண்ணு பாக்குது. வீட்ல இருந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவன் அந்த வெளியில பட்டாசு வெடிக்கிற சத்தம், அந்த பக்கத்துல உள்ளவங்க வீட்டுல பண்ணக்கூடியது எல்லாத்தையும் சேர்த்தே அந்த காஃபியையும் ருசிச்சு குடிக்கிறான். இப்படி ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமேயே ருசிக்கிறது ஒரு ஆளு, சாப்பிடுறது ஒரு ஆளு, சாப்பிடுறது ஒரு ஆளு. அதாவது அந்த ருச்சியை அறிகிறவன் ஒருவன், கண்ணால விஷயங்களை பாக்குறதுக்கு உள்ள இருந்து ஒரு அறிவு, காதால அந்த பட்டாசு சத்தத்தை கேட்கறது ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஏதாவது தனித்தனியாட்டு பிரிச்சு முடியுதா? இல்ல. எல்லாம் ஒரே அறிவுதான். உள்ளுக்குள்ள எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவு அத்தனையையும் சேர்த்து சேர்த்துதான் அறியுது. அப்போ இந்திரியங்கள் விஷயங்களோட சம்பந்தப்படும் பொழுது அவைகளின் குணதோஷங்களோட சேர்த்தே பதிவாகிறது. என்ன குணதோஷங்கள்னா, இப்ப நான் கண்ணுனால நான் அந்த பையன் வெடி வெடிக்கிறத பாக்குறேன்னா, இந்த வெடி பயங்கரமாட்ட சத்தம் கேட்குங்க கூடிய விஷயத்தோட தான் எனக்குள்ள போய் பதிவாகுது. சரவெடிய வெடிச்சா இது தெரிக்கும், அதனால நாம தள்ளி போகணும் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? சரவெடி வெடிக்கிறது இது மேல தெரிக்கும். அது எங்க இருந்தலாமா தெரிச்சு விழுந்துரும். நம்ம கிட்டக்க கூட வந்து விழும். அப்ப நம்ம கிட்டக்க நம்ம கால் கிட்டக்க கூட வெடிக்கலாம். அதனால நாம சேஃபாட் இருக்கணும்னு சொல்லிட்டு தள்ளிக்கிறோம் இல்லையா? அதாவது பட்டாசுகள் எல்லாம் வெடிக்கிறாங்க அப்படிங்கும்போது பக்கத்துல பட்டாசுகள் வைக்க கூடாது. ஏன்னா அதுவும் சேர்ந்து தீ பிடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அது எல்லாத்தையுமே தள்ளி வைக்கிறோம். ஏன்னா அதனுடைய குணம் எனக்கு தெரிகிறது. ஒரு அனுபவத்தோட தான் அது நான் வச்சுக்கிறேன். ஏன்னா நெருப்பு அதுல மேல பக்கத்துல இது வைக்கோல் பக்கத்துல நம்ம நெருப்பு வைக்க மாட்டோம். வச்சானாக்க நெருப்பும் சேர்த்து வைக்கோலுக்கும் சேர்த்து பிடிக்கும். ஏன்னா நெருப்பினுடைய இயல்பு அது காய்ந்த வைக்கோலாக இருக்கிறது. அப்ப என்ன பண்ணுவோம், இந்த நெருப்பு வச்சாச்சுனாக்கா அதுல போய் ஒரு சின்னதாட்டு ஒரு பொறி விழுந்ததுனாலும் கூட வைக்கோல் போர் தீ பிடிச்சு எரிஞ்சிரும். அதனால அது பக்கத்துல வைக்க கூடாது. ஏன்னா நெருப்பினுடைய குணதோஷங்களை நாம அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களோட இந்த பிராணன் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா அவ்வளவு விஷயங்களையும் அந்த மூளைக்கு கொண்டு போய் சேர்க்குது. என்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த விஷயங்களினுடைய குணதோஷங்களையும் சேர்த்து கொண்டே அது பயணித்து மூளைக்கு கொண்டு போய் கொடுக்கிறது. இப்போ இவ்வாறு கண்ணு காது இதுவே எல்லாத்தையும் நமக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனம்
அதுக்கே உண்டான ஒரு தனித்த இயல்புக்கு தகுந்த மாதிரியே அது எல்லா விஷயங்களையுமே உள்ளுக்குள்ள பதிவு செய்து வச்சுக்குதுங்க. தனக்கே உரித்தான ஒரு ரீதிங்கிறது அந்த ஒருத்தனுக்கும் அவனுக்கும் ஒரு கடந்த கால அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? அவனும் இன்னைக்குதான் அந்த வெடி வெடிக்கிறத பார்க்கல. இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கிறான். இதுக்கு முன்னாடி பல பேர் அந்த வெடி விஷயத்த பத்தி சொல்றது எல்லாத்தையுமே கேட்கிறான். இது உதாரணத்துக்கு சொல்றேன். அப்ப இப்படியாக போய் அது என்ன செய்யுது? அந்தந்த விஷயங்களோடவே உள்ளுக்குள்ள போய் பதியறதுனால, இப்போ இவன் பார்க்கக்கூடிய விஷயங்களையும், முன்னாடி பார்த்த விஷயங்களோட ஒப்பிட்டு பார்த்து, இது சரி, இது கெட்டது அப்படிங்கிற மாதிரியான பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் அவனே அடைய முடிகிறது. அறிந்தவன் விவேகியாட்ட ஆகிறான். இல்லாதவன் அது ஒரு விஷயம் சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு தானே பார்க்கதானே செய்யுது, எல்லாத்தையும் பார்க்கட்டும். காது தானே கேக்குது தானே, எல்லாத்தையும் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள வாங்கி வாங்கி போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. ஆமை என்ன பண்ணும்? ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னு வைங்களேன், அது தன்னை காத்துக்கிறதுக்கு என்ன பண்ணும்? உடம்பெல்லாம் அந்த ஓட்டுக்குள்ள இழுத்து வச்சுக்கும் இல்லையா? புலன்கள் எல்லாத்தையும் அது அத்தனையும் தலை வெளியில நீட்டிக்கிட்டு காலு எல்லாத்தையுமே அந்த ஓட்டுக்குள்ள போட்டு உள்ள இழுத்து வச்சுக்கும். எப்படி ஆமை அந்த ஓட்டுக்குள்ள ஒடுக்கி தன்னை தானே ஒடுக்கி கொள்ளுவதற்கு போல புலன்களை ஒரு பிறப்பில் அடக்கி ஆள கற்றுக்கொண்டால் அதுவே அவனுக்கு வரும் பிறவிகளில் எத்தனை பிறவிகள்னு சொல்லுது? எழுமையும் ஏமா படைத்து 7 பிறவிகள், அதாவது 7 பிறவின்னா நீண்ட பிறவிகளுக்கு அவனுக்கு நன்மையாகவும் பாதுகாப்பாகவும் அமையும். இப்ப இதுல ஏன் நீண்ட பிறவிங்கிறதான் ஒரு 7 பிறவின்னு குறிப்பிடுறது. ஏன் ஒரு நீண்ட பிறவி? அவன் வேணும்னாக்க திருப்பவும் எண்ணங்களோடவே அவன் பயணித்தானே, ஆனால் திரும்பவும் இன்னொரு ஒரு பிறவி சக்கரத்துக்குள்ள விழறான். அது நம்ம முன்னாடியே பார்த்தோம். நிறைவேறாத எண்ணங்களோட போறவன் திரும்பவும் என்ன பண்றான்? அந்த எண்ணங்களை அனுபவிப்பதற்காக வேண்டியே போயிடுறான், திரும்பவும் பிறக்கிறான். ஆனால் புலன்களை ஒரு பிறவியில் அடக்கி ஆள கற்றுக்கொண்டானே, ஆனால் வரும் பிறவிகளில் இதுவே இவனுக்கு பாதுகாப்பாக அமையும். அப்படிங்கும் போது என்ன ஒரு உத்தரவாதம் கிடைக்குதுன்னா, ஒரு பிறவியில் புலன்களை அடக்கி ஆள கற்றுக்கொண்டு விட்டோமே ஆனால் வெளி விஷயங்களினுடைய நன்மை தீமைகளை பகுத்து ஆராய்ந்து தெளிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விவேகியாக ஆகிவிட்டால், அடுத்த பிறவிகளில் இந்த பிறவிகள்லாம் அவன் இதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிட்டான்னா, வரக்கூடிய பிறவிகளில்னா வரக்கூடிய காலங்களில் அதுவே அவனுக்கு பாதுகாப்பு அரணாக அமைந்து தீய வழிகளில் தீய பாதைகளில் அவனை செல்ல விடாது காத்துக்கொண்டு உயர்ந்த விஷயங்களிலேயே அவனை பயணிக்க வைப்பதற்கு அதே புலன்களே உறுதுணையாக இருக்கும். இப்ப நம்ம பிரசன்ட்ல இருன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நினைவை கவனி, நிகழ்வில் பயணி. இத நம்மளுடைய குருநாதரே சொல்லி இருக்கிறாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்குமே என்ன தோணும்? டக்குன்னு நம்ம இதுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. என்ன பயிற்சினா, நம்மளுடைய சுவாசத்தை கவனிப்பதற்கான பயிற்சி. இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, சுவாசத்தை கவனிப்பதற்கான ஒரு பயிற்சிங்கிறது, சுவாசம் நமக்குள்ள இயல்பாட்டு நடந்துகிட்டே இருக்குது. அந்த இயல்பாட்டு நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சுவாசத்தை நாம கவனிச்சா போதும். இயல்பாகவே நமக்குள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய சுவாசத்தை நாம கவனிச்சா போதும். இது ஒரு ட்ரிக்கு. ஏன்னா நம்ம இப்போ ஏதாவது ஒரு சிந்தனை சிந்திக்கணும்னு நம்ம இப்போ சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். புலன்கள் வெளியிலேந்து தான் கொண்டு சேர்க்கணும்னு இல்லை. ஆனா மனம் என்ன பண்ணுதுன்னா,
உள்ளுக்குள்ள இருந்து ஏற்கனவேயே உட்கார்ந்து வச்சிருக்கு பாத்தீங்களா, இந்த விஷயங்களை தனிப்பட்ட முறையில சிந்திக்க ஆரம்பிக்குது. நான் இத நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த விஷயத்த என்னுடைய வாழ்நாளில் நான் இந்த விஷயங்கள் திரும்பவும் இது நடந்து முடிந்து விட்டது. இந்த விஷயங்கள் என்னுடைய நினைவில் வரவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் என்னையும் அறியாமல் அந்த எண்ணம் எனக்குள்ளே கிளர்ந்து எழுகிறது. அப்ப கிளர்ந்து எழுந்து நான் அதனோடவேயே டிராவல் பண்ணிக்கிட்டு அத பத்தியோட அந்த சிந்தனைகளோடவேயே நான் போயிடுறேன் சில சமயம். என்ன அறியாமலவேயே என்ன பண்ணிடுறேன், அந்த சிந்தனைகளோடவேயே போயிடுறேன். அப்படியே போய்க்கிட்டே இருக்கும்போது பாருங்க, திடீர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பிரக்ஞை வரும். ஆஹா! நம்ம இங்க இருக்கிறோம். இவ்வளவு நேரமா நம்ம என்னெல்லாமோ நினைச்சுக்கிட்டே இருந்துட்டோமே அப்படின்னு தோணும். அந்த சமயத்துல நம்மளுடைய மூச்சை கவனிச்சீங்கன்னா, நாம மூச்சு விட்டுருக்கோமா, விடலையாங்கிறது கூட தெரியாதுங்க. அந்த விஷயங்களோடவேயே டிராவல் பண்ணிக்கிட்டே இப்ப இருந்திருக்கும் பாருங்க. அந்த பிராணன் அதனோடவேயே போயிருக்கும். ஒரு டெப்த் மூச்சாட்டு போயிருந்திருக்கும். ரொம்ப ஆழ்ந்த மூச்சாட்டு போயிருந்திருக்கும். அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல டீப் பிரெத் எடுத்து விட்டுட்டு, ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய வேலைகள நம்ம கவனிக்க ஆரம்பிப்போம். அப்போ நம்மளுக்கு என்ன சொல்றோம், இந்த மாரி பழைய நினைவுகள் நமக்கு வருதுன்ன உடனேயே சுதாரிச்சுக்கிட்டோம். என்ன இந்த பிராணன் என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள இருந்து பழைய விஷயங்களோடவும் பயணிக்க ஆரம்பிக்கிறது. அதனால நான் என்ன பண்றேன், நான் இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் இங்க. நான் சேர்ல உட்கார்ந்திருக்கிறேன். நான் சும்மா தான் உட்கார்ந்திருக்கிறேன். கால்கள தொங்க போட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறேன். இந்த வீடுல உட்கார்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறதோட நினைவுகளோடவேயே என்னுடைய சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது, இயல்பாக போயிட்டு வரக்கூடிய சுவாசத்தை நான் கவனிக்கும் பொழுது, அந்த நினைவுகளிலிருந்து நான் வெளியே வந்து விடுகிறேன். அப்ப என்னன்னா, நீங்க நினைவுகளை கவனிச்சா மட்டுமே போதும். ஆமா, நான் பழைய நினைவுகளுக்குள்ள போறேன். இது எனக்கு தேவையில்லை. இது எனக்கு வேண்டாம். இந்த நினைவுகள் எனக்கு தேவையே இல்லை. நான் ஏன் இந்த விஷயங்களுக்குள்ள போகணும்? அது ஸ்டார்ட் பண்ணும் போதே விவேகி என்ன பண்ணிக்குவான்? சுதாரிச்சுக்கிட்டு பிரசன்ட்க்கு வந்துருவான். அந்த நினைவுகள்ல இருந்து வெளியில வந்துருவான். இப்ப இன்னொன்னும் இருக்கு. பிராணனுக்கு இதுதான் கடத்துறதாச்சா? என்ன பண்ணும்? நம்மளுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுது? கெட்ட விஷயங்களோட போகுதா? நீ ஒரு நல்ல விஷயத்துக்கு திருப்பு அப்படின்னு சொல்லும். சாஸ்திரம் சொல்லுது. அப்ப என்ன பண்ணுவோம்? இதுல இருந்து நல்ல விஷயத்த நம்ம சிந்திப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனா, இது என்ன பண்ணும்? நல்ல விஷயங்களவையே பிடிச்சுக்கும். எனக்கு இதுதாங்க பிடிக்குது. எனக்கு வேற எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சு வச்சுக்கும். இது மனதினுடைய இயல்பு. இப்போ பிராணன் எப்படி எல்லாம் சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு பாத்தீங்களா? இது ஒரு விஷயம். அப்ப என்னன்னா, புலன்கள் வழியாக கிரகிக்கப்படுகின்ற விஷயங்களின் நன்மை தீமைகளை ஆராய்ந்து தீயவற்றினுடைய விளைவுகளை உணர்ந்தவன் அதனை தீயவற்றின் விளைவுகளை உணர்ந்து புலன்களை அடக்கி அவன் நிதானமாக செயல்படும் பொழுது அதுவே அவனுக்கு பாதுகாப்பு அரணாக அமைந்து அவனை உயர் பரிமாணத்தில் பயணிக்க வைப்பதற்கு, உயர் பரிமாணத்தில் அவன் பயணிப்பதற்கு அதுவே பாதுகாப்பாக அமையும். அப்ப என்ன பண்ணணும்? புலன்களை அடக்கி ஆள தெரியணும். வெளியில விட்டுட்டோம்னாக்கா அது இந்த மாதிரிதான் போகுது. உள்ளுக்குள்ள விட்டாலும் உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி எல்லாம் தான் பண்ணுது. கண்ணு நிறைய விஷயங்களை பார்த்து எல்லாமே பண்ணுது. அப்போ இந்த மந்திரம் முடிவாக இதுல என்ன சொல்ல வருதுன்னா, நீரின் ஆதாரத்தை அறிந்தவன் பிரம்மத்தில் நிலைத்து நிற்கிறான். இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது? நீரின் ஆதாரம் காற்றே. காற்று அல்லது வாயு இல்லைன்னா பிராணன் இல்லை. இந்த பிராணன் இல்லை என்றால் புலன்கள் செயல்படாது. புலன்கள் செயல்படவில்லை என்றால் மனதிற்கும் புத்திக்கும் தகவல் கிடைக்காது. அதனால் மனதிற்கு எந்த அனுபவங்களும் இல்லை என்பது போல ஆகிவிடும். கரெக்ட் ஆயிடுச்சா? அப்ப என்ன ஆகுது? இங்க காற்றுதாங்க பிரம்மம்.
புத்தி தான் ஒரு விதத்துல பிரம்மம், இங்க காற்றும் ஒரு விதத்துல பிரம்மம். ஏன்னா அதுதானே இந்த விஷயங்களை கொண்டு போய் அதுல கொண்டு போய் சேர்க்குது. அப்ப பாருங்க, ஆகவே இந்த லௌகீகமாட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு அனுபவங்கள் இங்க கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்குது தாங்க ஆதாரம். அந்த நீர்வீழ்ச்சிக்கு இந்த காற்றுதான் ஆதாரம் கூடிய உண்மையை யார் அறிந்து கொள்கிறார்களோ அவன் என்ன பண்றான், இந்த பிரம்மங்கிறது இல்லை என்றால் இந்த புலன்களும் இல்லை, இந்த பிராணனும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த பிரம்மங்க கூடிய சத்தியம்தான் அனைத்திற்கும் ஆதாரம் என்பதை அறிந்து அதில் யார் நிலை கொள்கிறார்களோ அவனே பாக்கியசாலி. எப்படி கொண்டு வருது பாத்தீங்களா? ஆத்மா அல்லது இறைவன் அல்லது பரமாத்மா அல்லது பிரம்மம் எப்படி இருக்கு, விருப்பு வெறுப்பே இல்லாம இருக்கு, எந்த வாசனைகளும் இல்லாதது. வாசனைகள்னா என்ன சொல்றது, எண்ணங்கள் ஆசைகள் இதெல்லாம், இது எதுவுமே அது கிட்டக்க இல்ல, எதனோடவும் சம்பந்தப்படாமலேயே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆத்மா நேரடியாக இந்த வெளி உலக வஸ்துகளோடு ஒரு தொடர்பை எப்பொழுதுமேயே உண்டாக்கி கொள்வதே இல்லை. ஆனால் அதனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தியாகிய இந்த பஞ்சபூதங்களை கொண்டுதான் அனைத்தையும் படைத்து அவைகள் வாயிலாக வெளிப்பட்ட இந்த ஒரு சூக்ஷ்ம மனசுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இதுக்குதாங்க எல்லா அனுபவமும். பாத்தீங்களா? சரி, அப்ப இந்த மனசுக்கு தான்னா, இந்த மனசுக்கு எது எதனுடைய சக்தி, பிரம்மத்தினுடைய சக்தியாட்டு போயிடுச்சு. பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு ஏன்னா பிரம்மம் எதனோடவும் டைரக்டா கான்டாக்ட் கிடையாது, அது எதனோடவும் ஒரு சம்மதமும் இல்லாம இருக்கு. ஆனா அதுல இருந்து வெளிப்பட்ட அந்த சக்தி என்ன பண்ணுது, பஞ்சபூதங்களை கொண்டேதான் எல்லாத்தையுமே படைத்து எல்லா விஷயங்களையும் அனுபவத்துக்கு வருது. ஆனா இந்த மனசுக்கு பாருங்க, நேரடியாட்டு எந்த அனுபவங்களையும் பெற முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணுது, மனசுக்கு ஒரு அனுபவம் வேணுங்கிறதுனால இந்த மனசு என்ன பண்ணுது, தூல உடம்பை ஒன்றை உருவாக்கி படைத்து அந்த உடல்ல புலன்களை உண்டாகி அந்த புலன்களின் மூலமாக தகவல்களை சேகரித்து, இது வெறும்ன தகவல்களை மட்டுமேவா சேகரிக்குது, அது ஒரு அனுபவ விஷயமாக மாற்றிக்கொள்வதற்கு பிராணனினுடைய உதவியும் அதுக்கு தேவைப்படுது. பாத்தீங்களா? அப்ப எல்லாம் இந்த மனசு தானே பண்ணுது. புரிஞ்சுதா? அப்போ மனதினுடைய அனுபவத்திற்கு, மனசுங்கிறது ஒரு அனுபவத்தை பெற விரும்புகிறது. அந்த அனுபவத்தை பெறுவதற்காக வேண்டியே தூல உடம்பை அதுவேதான் படைத்துக் கொள்கிறது. வெறும்னா ஒரு உடம்பு இருந்தா மட்டும் போராது, அந்த உடம்பு மூலமாட்டு விஷயங்களை கிரகிப்பதற்கு புலன்கள் தேவை, புலன்களை படைக்கிறது. புலன்கள் மட்டும் இருந்தா போராது, அந்த புலன்கள் மூலமாட்டு விஷயங்களை தான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அது ஒரு பிராணனை படைத்து அந்த பிராணனின் உதவியோடு அத்தனை அனுபவங்களையும் அது தனதாக்கி கொள்கிறது. அப்ப பாருங்க, பிராணன் அல்லது வாயுதான் அனைத்து அனுபவங்களுக்கும் ஆதாரமாக ஆகிறது. இத்தகைய இந்த பிராணனின் உதவி கொண்டுதான் இந்த மனமும் செயல்படுகிறது. ஓகேவா? சரி, இது இப்படியாக வாயு காரணம்னு பார்த்தாச்சு. இப்போ திருப்பி அதே மந்திரமே என்ன சொல்லுது, காற்றிற்கு காற்றின் ஆதாரம் எதுவோ அதை அடைந்தவன் பாக்கியசாலின்னு சொல்லுது இல்லையா? காற்றினுடைய ஆதாரத்தை அறிந்து கொள்பவன் பாக்கியசாலின்னு. அப்ப என்னன்னா, அனுபவங்களுக்காகத்தானே இந்த பிராணனுடைய உதவி இல்லையா? மனதிற்கு ஒரு அனுபவம் வேணுங்கிறதுனாலதான் அது என்ன பண்ணுது, பிராணனுடைய உதவியை வச்சிருக்குது. பிராணனை வச்சிருக்கிறதே அது எதுக்கு, எனக்கு ஒரு அனுபவம் வேணுங்கிறதுக்காக தான் அது பிராணனை தக்க வச்சிட்டு இருக்கு. புரிஞ்சுதா? அப்போ இந்த பிராணனின் உதவியாலதான் மனமும் செயல்பட முடியுங்கும் போது
அனுபவங்கள் தானங்க பிராணனுக்கு ஆதாரமாட்டு இருக்கு. ஏன்னா அனுபவங்களுக்காகத்தான் இந்த காற்று ஒரு ஓட்டம் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. அனுபவங்கள் இல்லை என்றால், இந்த புலன்கள் செயல்படவே இல்லை என்றால், பிராணன் இருந்தும் என்ன பயன்? ஒரு டெட் பாடி இருக்கு, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு உதாரணம், 2 உதாரணம். ஒரு டெட் பாடி, ஒண்ணு யாரு இருக்கு, ஒரு கோமா ஸ்டேஜ்ல. 2க்கும் கம்பேரிட்டிவிட்டி பண்ணி பாருங்க. டெட் பாடி இருக்கு, டெட் பாடிக்கு எல்லாம் இருக்கு, கண்ணு காது மூக்குல இருந்து எல்லாம் இருக்கு. ஆனா பாருங்க, பிராணன் போயிடுச்சு. நம்ம என்ன சொல்றோம்? பிராணன் போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிராணன் போயிடுச்சு, அவர் செத்து போயிட்டாரு. ஆக்சுவலா செத்து போயிட்டாருன்னு இல்ல, சத்து போயிடுச்சு, அது செத்து போயிட்டாருன்னு. சத்துங்கிறது நாம இதுல என்ன வாட்டு பாக்குறோம்? பிராணன், இந்த மூச்சு அவருக்கு நின்னு போயிடுச்சுங்க. இவ்வளவு நாளைக்கும் அவர் வெளியிலயும் உள்ளுக்குள்ளயும் இப்ப வாழ்ந்துகிட்டே இருக்கும் பொழுது, ஒரு சுவாசம் உள்ளுக்குள்ளவேயே ஓடி ஓடி இந்த உடம்பை மனசு தக்க வைத்து கொண்டிருப்பது வரைக்கும் அந்த உடம்பு உயிரோட்டம் உள்ளதாட்டு இருந்து அனைவருக்கும் காணப்படக்கூடிய வகையில இருக்கு. இந்த உயிர் ஓட்டம், இந்த பிராணனுடைய ஓட்டம் எப்ப நின்னு போயிடுச்சோ அது கீழே விழுந்துருது. அதுக்கு நிற்கக்கூடிய சக்தி கூட இல்ல, தப்புன்னு கீழே விழுந்துருது. பிராணசக்தி குறையும் பொழுது கீழே விழுந்துருது பாடி. அப்ப நம்ம என்ன சொல்லிடுறோம்? பாடின்னு சொல்லிடுறோம், டெட் பாடின்னு சொல்லிடுறோம். அது வரைக்கும் இந்த ஒருத்தருடைய ஒரு பேரை சொல்லி இந்த ஆளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? பரமேஸ்வரன் ஒருத்தருடைய ஒரு பாடி கீழே விழுந்துடுச்சு அப்படின்னா, ஐயா பரமேஸ்வரன் கீழே விழுந்துட்டாரு, அந்த ஐயா கீழே விழுந்துட்டாருங்க ஐயா சொல்றோம். இந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க சொல்லுவோம். ஆனா உண்மைக்குமேயே அந்த பிராணன் சக்தி எல்லாமே போயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்லிடுறோம்? அவர் அந்த பாடியை எங்க தூக்கிட்டு போனோங்க, பாடியை நம்ம அதுக்கு பேர் நம்ம என்ன வச்சிடுறோம்? அந்த பேர்லாம் மறந்து போய் பாடின்னு நம்ம வச்சிடுறோம். அந்த பரமேஸ்வரன் ஐயாவை தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு யாரும் பேச மாட்டாங்க. பரமேஸ்வரன் ஐயாவை கொண்டு போய் காட்டுல கொண்டு போய் எரிக்கணும்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லிடுறாங்க? பாடியை கொண்டு போய் எரிக்கணும்னா இல்லையா? அந்த மாதிரி தானே பேசுறோம் வழக்கங்கள்ல இல்லையா? அப்போ டெட் பாடி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு புலன்கள் இருக்கு, ஆனா பிரான்ஸ் அதுக்கு இல்ல இல்லையா? அதனால அது இயங்கல. இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவரை பாருங்க, அங்க மூச்சு ஓடிக்கிட்டு இருக்குது, ஆனா அங்க புலன்கள் வேலை செய்யல. 2க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் இல்ல. அப்ப பிராணன் இருந்தும் புலன்கள் வேலை செய்யவில்லை என்றால் என்ன இல்ல? பிராணன் இருந்தும் பயன் இல்ல. ஏன்னா அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவனுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் என்ன, எப்படிப்பட்டதுங்க கூடிய அனுபவங்கள் அவங்களுக்கு மட்டும்தாங்க இருக்காது, பாக்கி உள்ளவங்களுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம சுத்தி கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவரை போய் பாக்குறதுக்கு நம்ம போறோம். ஆனா நமக்கெல்லாம் வெளி உலகத்தை பத்தி உள்ள அறிவு இருக்கு. அவர் 1 வருஷமோ 10 வருஷமாட்டோ கோமா ஸ்டேஜ்லவே இருக்கிறாரு. பிராணன் மட்டும் சுவாசம் போய்கிட்டே இருக்குது, ஆனா ஒண்ணுமே இல்ல. அப்போ அவருக்கு மட்டும்தான், ஏன்னா அவருக்கு மட்டும்தானே அந்த ஒரு பிராணன் இருக்கு, ஆனா புலன்கள் வேலை செய்யாததுனால அதை சுற்றி உள்ள 15 வருஷமா அவரை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குது, யார் யாரெல்லாம் வந்தாங்க போனாங்க, அவருடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் யாரு பேருக்கு மாத்தி இருக்கிறாங்க, என்ன ஏதுங்கிறது ஒண்ணுமே தெரியாது. அவருடைய பேங்க் பேலன்ஸ் என்ன ஒண்ணுமே தெரியாது. இது அவருக்கு மட்டும்தானே இருக்காது, ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கதானே செய்யுது. பாத்தீங்களா? அப்ப என்னன்னா பிரபஞ்சம் அவங்கவங்களுக்கு மனசுக்குள்ளதான் இருக்கே தவிர, இப்ப நான் பார்க்கும்போது என்னுடைய உலகம், அவருக்கு அவருடைய உலகம், இப்படிதான். ஓகேவா? அப்போ அனுபவங்கள் இருந்தால்தான் பிராணனுக்கும் பயன் இருக்கிறது. அனுபவங்கள் இல்லை என்றால் பிராணனுக்கு பயன் இல்லை. பிராணன் இருந்தும் பயன் இல்லை. ஆகவே பிராணனுக்கு ஆதாரம் அனுபவங்கள் என்கின்ற ஒரு நீரோட்டமே. இந்த உண்மைகளை எவன் ஒருவன் அறிகிறானோ அவன் பிரம்மத்தில் நிலை பெறுகிறான், பிரம்மத்தை அறிகிறான்.
அந்த பிரம்மத்தில் நிலைத்து நிற்கிறான், ஆத்ம சாட்சா்காரத்தை அடைகிறான். அவனே அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அடைந்த பாக்கியசாலி ஆகிறான். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தத்தோட தான் இருக்கே தவிர ஒண்ணும் ஒன்றை விட்டு ஒன்று வேறாக இல்லை என்பதாக கூறி இந்த மந்திரம் நிறைவடைகிறது. இனி அடுத்து வரக்கூடிய 4வது மந்திரம் நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அனைவருக்கும் நன்றி.